கிளாம்பாக்கம் இந்த புது பஸ் ஸ்டாண்டில் ப்ரீபெய்டு ஆட்டோவில் இப்போ நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இதை வந்து கடந்த ஒரு வாரமாக இதில் இணையத்துக்குண்டான பதிவுகளை கேட்டாங்க. எல்லாமே தொழிற்சங்கத்தின் சார்பாக தான் இங்கே ஆட்கள் எடுக்கிறாங்க. இந்த ப்ரீபெய்டு ஆட்டோன்னு எங்கள் தொழிற்சங்கங்கள் எல்லா தொழிற்சங்கங்களையும் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக எல்லா தொழிற்சங்கத்திலிருந்தும் ஆட்களை தேர்வு செஞ்சு வண்டிகளை தேர்வு செஞ்சு இங்கே நாங்கள் கொடுத்துருக்குறோம். எங்கள் வண்டிகளை வந்து தணிக்கை செய்கிறார் நம்முடைய தாம்பரம் ஆர்டிஓ தணிக்கை செஞ்சு தகுதியான வண்டிகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல ஓட்டுறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. நேற்று இது துவக்க நாளாக இருந்ததுனால நேற்றைய தினத்து வந்து நேற்று மாலை இரவு 10 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து தான் ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு. மக்களுக்கு இதனுடைய விழிப்புணர்வு இன்னும் தெரியல. நிறைய பேருக்கு இன்னும் இங்கே ப்ரீபெய்டு ஓப்பன் பண்ணது தெரியாததுனால இன்னும் பீக்காக அதிகமான டியூட்டி வராமல் இருக்குது. மற்ற பிறகு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது கூட ஒரு டெஸ்ட் ரைடாக தான் நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்னும் எங்களுக்கு உண்டான கிலோமீட்டர் காசு எவ்வளோ, இதனுடைய பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்றது இன்னும் சொல்லலை. 18 ரூபான்னு சொன்னாங்க. அது இன்னும் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பில்லு வரல, அதாவது லொக்கேஷன் பில்லு வரல, லொக்கேஷனோட இணைஞ்சு வரல. அதனால் ஒரு ஊர் சொன்னாங்கன்னா அந்த ஊர் வரலும் கூகுளில் என்ன வருதோ அந்த கிலோமீட்டருக்கு ஏற்றப்பல பில்லு போட்டு வர்றாங்க. இன்னும் ப்ராப்பராக ஆப்பை ரெடி பண்ணி அவங்க எங்களுக்கு கொடுக்கும்போது கம்ப்யூட்டர் பில்லோட வித் லொக்கேஷனோட ஸ்டார்ட் டு எண்டோட எங்களுக்கு வரும். அதனால் இப்போ வந்து நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் இது வந்து பயிற்சி ஓட்டம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே கோயம்பேடு, சென்ட்ரல், எக்மோர் இந்த மாதிரி இடத்துல ஏற்கனவே ஓட்டிகிட்டு இருந்தவங்களும் சரி, அத்தனை சங்கங்களின் கூட்டமைப்பினால்தான் இந்த ப்ரீபெய்ட் டாக்ஸி ஆட்டோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஆமாம், அம்பத்தூர் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் சவாரி போட்டு வரலாம்ல? இல்லைங்க ஐயா, அதாவது சவாரி போட்டுக்கிட்டு தான் வரணும், வேறு வழி இல்லை. அதாவது நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து நாங்கள் வரல. எங்களுக்கு வந்து இப்போ இங்கேருந்து அம்பத்தூர் ஒரு டியூட்டி போகிறேன்னு சொன்னால் அம்பத்தூருக்கு 35 கிலோமீட்டர் வருதுன்னா மேக்ஸிமம் ஒரு 500, 550, 600 ரூபாய்க்குள்ள தான் பில்லு வருது. அப்போ அங்கேருந்து நான் திரும்பி எம்டியில் வந்தேன்னு சொன்னால் என்னுடைய முதலீடெல்லாம் அதில் போயிடும். என்னுடைய பெட்ரோல் காசுக்கு கூட அது ஈடாகாது. ஏன்னா அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கிருந்து ஒரு டியூட்டி எடுத்துக்கிட்டு நான் சென்னையை நோக்கி இல்லை சென்னையினுடைய கரைகளை கடைசியான இடங்களை நோக்கி நாங்கள் போகிறோன்னு சொன்னால் அங்கேருந்து வரும்போது நாங்கள் வேறு திரும்ப ஏதாவது ஒரு டியூட்டியை போட்டுக்கிட்டு இப்போ ஓலா ஊபரில் திரும்ப அதை நாடி தான் போக வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி ஓலா ஊபரில் டியூட்டி எடுத்துக்கிட்டு வந்தால் ஒழிய எங்களுக்கு இந்த வருமானமானது விட்டுட்டு சும்மாவே வர்ற அளவுக்கு உண்டான வருமானம் கிடையாது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ப்ரீபெய்டு ஆட்டோ ஓட்ட வந்திருக்கோம். நாங்கள் சுமார் வந்து ஒரு 15 சங்கம் வந்து சேர்ந்து இங்கே வந்து எல்லாம் வந்து ஒரே அமைப்பாக நிற்கிறோம். நாங்கள் கேட்டிருக்கோம், ப்ரீபெய்டு வந்து கொடுத்துருக்காங்க. சுமார் ஒரு 1600-1700 பேர் கொடுத்ததில் இப்போதைக்கு ஒரு நல்லா வந்து பக்காவாக இருக்கிற வண்டி, பக்கா இருக்கிற டிரைவராக சேர்த்து சுமார் ஒரு 200 பேர்கிட்ட நாங்கள் இங்கே இருக்கிறோம். இப்போ நைட்டு வந்து ஓப்பன் பண்ணாங்க. அது காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம ஆளுங்களும் ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொரு சவாரி இன்னும் வந்து ஃபுல்லாக விரிவு ஆகலை. ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொரு டர்னாக போயின்னு இருக்கோம். இப்போ நாங்கள் இன்னும் வந்து வெயிட்டிங்கில் நிறைய பேர் நிற்கிறோம். அது எந்த ரீசன் இன்னும் வந்து முழுமை பெறலை. நாங்கள் இப்படி வந்து பயிற்சி பெரியப்பட தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் வந்து அதனுடைய முழு இது எங்களுக்கு வரல. அதை ஓட்டி இந்த காலம் போக போக மக்களுக்கு இது வந்து முழுசாக அந்த பெரிய தெரிஞ்சிச்சுன்னா மக்கள் வந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் தொட்டி நாங்கள் வந்து கருதுகிறோம்.